கடவுள் இல்லைங்கிற, ஆனா இல்லாத கடவுள் இத்தனை கோடி மக்களுடைய இதயத்திலே இருக்கிறானே, அதை யோசி. இதுல சாதாரண நாத்தியவாதி இல்லைங்கிறதோட நின்றுட்டு போயிடலாம்ல. ஆனா மார்க்சியவாதிகளாகிய நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், அது ஏன் மக்களுடைய நெஞ்சில இருக்கான்னு யோசி. அதான் இன்னைக்கு ஒரு செய்தி, மகிழ்ச்சியாக வாழத்தக்க நாடுகள் முதல் நாடு பின்லாந்து அப்படின்னு. அதுல நம்மால் ஒரு ஆள் பதிவு போடுறாப்புல. ஏன் தெரியுமா பின்லாந்துல ரொம்ப மகிழ்ச்சியான நாடுன்னு சொல்றாங்க, அங்க நாத்திகர்கள் அதிகம் அப்படின்னு ஒரு பதிவு. நான் ஒரு பதிவு போட்டேன். மகிழ்ச்சியான நாடு என்பதால் நாத்திகர்கள் வந்தார்களா? நாத்திகர்கள் அதிகம் இருக்கிறால் அந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்கா? ஒரு கேள்வி. நான் சொல்றேன், நாத்திகர்கள் அதிகமாக இருப்பதால் அது மகிழ்ச்சிகரமான நாடாக இல்லை, மகிழ்ச்சிகரமான நாடாக இருப்பதால் தான் நாத்திகர்கள் அதிகமாக இருக்கு. நீங்க எனக்கு பிரச்சனை இல்லையா, எனக்கு துன்பதையிடம் இல்ல, மனுஷன் நம்ப முடியுது, நான் இது கடவுளை நம்பணும். நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, இந்த கடவுள்கிட்ட போய் வணங்குறாலே என்னென்ன சொல்லுது, ஐயா எனக்கு அது வேணும் இது வேணும், என் கஷ்டம் இப்படி இருக்குது, இவ்வளவு வந்து அப்படியே கடன்னு மனசுக்குள்ள சொல்லும். சில நேரங்கள மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்கும், அது தனி கேள்வி. ஆனா கடவுள்கிட்ட போய் ஏன் சொல்றாப்புல? இது அடுத்த ஆட்ட சொல்லலாம்ல, ஏன் அடுத்த ஆட்ட சொல்ல முடியல? அடுத்த ஆட்ட சொன்னா அவன் ரொம்ப அக்கறை மாதிரி நம்மகிட்ட ஊன்னு கேட்டுவிட்டு அந்த பக்கம் போய் இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு பேசுறதை இவன் கேட்டானா நொறுங்கி போயிடுவான்ல. சக மனிதர்களை நம்ப முடியாமல் வைத்திருக்கிறது இன்றைய சுரண்டல் சமுதாயம். ஆகவே மனுஷன் நம்ப முடியாம கடவுளை நம்புகிறார்கள் மனிதர்கள். இதை புரிந்தது மார்க்சியம், இதை உணர்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். அதனாலதான் நாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்பிக்கை உள்ளவர்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சங்கிகள், பாஜகவினர், RSS கூட்டம் திருகுதான வேலை செய்தால் அதை உடைத்து நொறுக்க கிளம்பும்.